எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் வந்திருக்கிறோம். கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறாங்க. நீங்க எந்த கூட்டம்ன்றத கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு காரியத்தை புதிதாய் அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு தகவல் கிடைக்கணும், இந்த இவர் பேசினார்னா நிறைய புதிய புதிய தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கூட்டம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சத்தியத்தை விரும்புகிற கூட்டம். இது ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தகவலை விரும்புகிற கூட்டம் ஒன்று, சத்தியத்தை விரும்புகிற கூட்டம் ஒன்று. தகவலை விரும்புகிற கூட்டம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திருப்தி அடையவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே புதிய பிரசங்கிமார்களை எதிர்பார்ப்பாங்க, புது பிரசங்கங்களை எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சிடும், ஒரு 2-3 பிரசங்கத்துக்கு மேலே அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணும்? தகவல் வேணும். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னா சத்தியம் வேணும். சத்தியத்தை ஒரு வாஞ்சையா மன்னாவா ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு தேடல் உள்ள மனிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சுவாரஸ்யமாக கதை சொல்கிற மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வசனங்களிலிருந்து எடுத்து பேசினாலே அதை புரிந்து கொள்வதற்கான ஆசை அவர்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. தகவல் அறிந்து கொள்ளுகிற கூட்டமா, இல்லை என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற கூட்டமா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, தகவலை அறிவீர்கள், தகவல் உங்களை விடுதலையாக்கும். கரெக்டு தானே? என்னங்க சொல்லுது பைபிள்? என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அப்போ விடுதலை தருகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது, இது எல்லாமே கர்த்தருடைய சத்தியம் தான். தகவல்கள் நமக்கு ஒரு அறிவை கொடுக்கலாம். ஒரு ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மனுஷனை விட எனக்கு ஒரு படி மேலே ஒரு அறிவை நான் பெற்றுக்கொள்ளலாம். நல்லது தான். வேதத்தினுடைய அறிவு நல்லது தான். வேதத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வது நல்லது தான். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நிறைய பேர், லிட்டரலாக நான் சொல்கிறேன், கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன், வசனத்தினுடைய எல்லா ஆழங்களையும் அறிந்தவர்கள் பாவப்பட்ட அடிமைத்தனங்களில் இருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு தெரிந்தன்னா நான் கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார். 19ஆம் நூற்றாண்டிலே அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணவங்க யாருமே இல்லை. அப்படி ஒரு தேவ மனிதர். அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்ன நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அந்த பிரபல தேவ மனிதனுடைய ஒரு சுயசரிதை புத்தகத்தை நான் வாசிச்சு கொண்டிருந்தேன். அப்போ அதில் அவர் தன்னுடைய கடைசி நாட்களே, தன்னுடைய மரண தருவாயில நிறைய காரியங்கள் அவர் ஷேர் பண்ணாரு. அதில் அவர் சொல்றாரு, அப்போ இந்த சிகார் என்கிறதான சுருட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஊரில் சுருட்டு குடிப்பாங்க. சிகரெட் காலத்துக்கு முன்னாடி பெரியவங்களாம் சுருட்டு குடிப்பாங்க. சுருட்டு சிகார்னு சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரர் பயங்கர பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறார். எழுப்புதலுக்கு ஏதுவான எத்தனையோ காரியங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய மரண தருவாயிலே அவர் சொன்ன ஒரு காரியம், என்னால் இன்னும் இந்த சிகார், அதாவது சுருட்டு குடிக்கிற பழக்கத்தை என்னால் விட முடியல. யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரர் பல வருஷமா ஊழியம் பண்ணவர், எனக்கு படிச்ச உடனே ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏன்னா அந்த ஊழியக்காரரை பத்தி அந்த தகவலை நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னடா இப்படி சொல்றாரு? அப்போ அவருக்கு ஃபைனல் அவர் சொல்றாரு, நான் வேதத்தில் அறிந்து கொண்ட தகவல்களை நான் சத்தியமாக பார்க்க தவறிவிட்டேன். தகவல்கள் எனக்கு பிரதானமான இருந்தது, ஆனால் சத்தியம் என்னை விடுதலையாக்கும் என்பதை மறந்து விட்டேன். இன்ஃபேக்ட் அவரு பிரசங்கம் பண்ணி நிறைய பேருக்கு விடுதலை வந்துச்சு. ஆனா அவர் வெறும் தகவல்களாக அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தார். ஆனா அவர் இருதயத்திலிருந்து வாய் வெளியே வந்ததெல்லாம் சத்தியமா போய் நிறைய பேர் டெலிவரன்ஸ் கொடுத்துச்சு. ஆனா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அந்த கடைசியில ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவரால் விட முடியல. அதுக்கப்புறம் அவர் ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தேவனுக்குள்ள மரித்தார். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்துடணும், பில்லி தானே, பில்லி என்ன போன வாரம் பண்ண பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி பண்ண போறாரு. நான் நிறைய நேரம் எங்க அப்பா பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை நான் அப்படிதான் தவறிட்டேன். எங்க அப்பா தானே,
அவர் என்ன சொல்ல போறாரு? கிடையாது. தேவனுடைய பலிபீடத்திலிருந்து பேசுகிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆவியினாலே சத்தியத்தை போதிக்கிற மனிதர்களாக இருக்கிறாங்க. அவங்கள மறைச்சுதான் தேவன் வெளிப்படுறார். ஆகையினாலே நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்திக்கணும். இவர் தானே, அவர் தானே, எனக்கு தெரிஞ்சவர் தானே, எனக்கு பழக்கமானவர் தானே, சின்னவர் தானே, பெரியவர் தானேன்ற மனநிலை இல்லாம சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளணுன்ற ஒரு மனநிலையோடு திறந்த மனதோடு இருங்க. கர்த்தர் இந்த நாளில் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். எடுத்து வாசிப்போம். எரேமியா 51வது அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 51வது அதிகாரம் 20வது வசனம். எடுத்துட்டீங்களா? எரேமியா 51. அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. எரேமியா 51:20 சேர்ந்து வாசிப்போமா? நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். திரும்ப சேர்ந்து வாசிப்போம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, இந்த வசனத்தை தந்தவங்க நீங்க. இந்த வசனத்தின் மூலமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்கள் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளும். உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்க கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க உதவி செய்யும். எல்லா கவன சிதைவுகள் வெளியேறட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த நாளில் இந்த வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் உங்களை என்ன நம்ம ஒரு ஆயுதமாக மாற்ற விரும்புகிறார். தேவன் விரும்புகிற ஆயுதம், the weapon that God desires, தேவன் ஆசைப்படுகிற ஒரு ஆயுதம். இந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட இந்த வசன பகுதியை பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கடந்த நாட்களிலே நாங்கள் அப்புறம் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். போன சர்வீஸ்ல அப்பா அதை பற்றி பேசினாங்க. சகரியா எடுத்து வாசிக்க வேண்டாம், அது சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். சகரியா 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள்ல யோசுவா என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தார். மோசே காலத்தில் இருந்த யோசுவா வேற, இவர் வேற. இந்த யோசுவான்றவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு அழுக்கு படிந்த ஆடையோட அவர் நிற்கிறத அவர் பார்க்கிறார். அவர் பிரதான ஆசாரியர், அவருடைய ஆடை ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஆனா அழுக்கு படிந்த ஆடையா இருக்கிறனால பிசாசு அவருடைய அருகில் நின்று அந்த யோசுவாவை என்ன பண்ணான்னா குற்றம் சாட்டுகிறான். இவன் ரொம்ப மோசமான, அவனுடைய ஆடை பாருங்க எப்படி இருக்கு, அவனுடைய ட்ரெஸ் பாருங்க ரொம்ப அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ், அவன் செய்யற வேலையும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறான். ஆனா அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல இருக்கிற அழுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அவனுக்கு புதிய வஸ்திரங்களை என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே புதிய வஸ்திரங்களை அவன் மேல தேவ தூதர்கள் போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் உன்னை காவல்காரனாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் எல்லாம் யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தை கடந்த நாட்கள்ல நாங்க படிச்சுட்டு இதை குறித்து நான் ஒரு ஆழ்ந்த ஒரு மெடிடேஷன்ல தியானத்துல நான் இந்த வசனத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசின அந்த பகுதிகளை தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆகையினாலே இந்த பின்னணி புரிஞ்சுதுங்களா? சகரியா 3வது அதிகாரம் 1-7 வசனங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நீங்க வீட்டுல போய் படிங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை எவ்விதமாய் இருக்க விரும்புகிறார், ஆர் வாட் டஸ் காட் டிசைர் இன் आवर லைஃப். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழவோ இல்ல நாம் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை முறையை நாம் நடைமுறைப்படுத்தி கொள்ள தேவன் விரும்புகிறார் அப்படின்றத குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி தேவன் தனக்காக உங்களை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டாரோ, அதே போல நமக்கு எதிராக இருந்து குற்றம் சாட்டுகிறதான பிசாசானவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய பிரயோஜனத்திற்காக நம்மை பயன்படுத்தும்படியாகவும் அவன் போட்டியிட்டு கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு போட்டியில் இருக்கிறோம், ஒரு சேலஞ்சில் இருக்கிறோம். என்ன சேலஞ்ச்னா, ஒன்று நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கணும், இல்லைன்னா
நமக்கு எதிராய் நின்று குற்றம் சாட்டுகிறதான பிசாசு சொல்லுகிற விதத்துல இருக்க வேண்டும். ரெண்டு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல தான் இருக்க முடியுமே ஒழிய நான் நியூட்ரலா இருந்துடுறேங்க, ரெண்டுக்கும் நடுமத்தியில நான் பொதுவானவனா இருந்துடுறேங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவருக்குள்ள நம்ம வரும்பொழுது there is no neutral ground. நியூட்ரல் நடுநிலை அப்படின்றது எதுவுமே இல்லை. ஒன்று தேவன், இல்லைன்னா உலகம், இல்லை பிசாசு. உலகம் பிசாசு எல்லாம் ஒண்ணுதான், அது ஒரு கேட்டகரி. இல்லைன்னா இந்த பக்கம் சத்தியம். இப்போ பிசாசுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, உங்களை எஜமானுடைய பிரயோஜனத்திற்காக உங்களை தனிமைப்படுத்தி உங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உங்களை மாற்ற விடக்கூடாது அப்படின்றது பிசாசுனுடைய அஜெண்டால ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது நீங்க தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களா, நீங்க தேவனுடைய கையில் இருக்கிறதான ஒரு பெரிய கருவியாக நீங்க மாறும் பொழுது அது பிசாசுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். என்ன சொல்றது, இட் பிரிங்ஸ் ஷேக்கிங். அவனுக்கு அப்படியே ஒரு நடுங்குவான். யாரை பார்த்து தெரியுமா? கர்த்தருடைய கையில் இருக்கிறதான ஆயுதங்களை பார்த்து அவன் நடுங்குவான். ஸோ இந்த நாளிலே நாம் அதை குறித்து தான் உங்களோடு பேச போகிறேன். கர்த்தருடைய கையில் இருக்கிறதான ஆயுதங்களாக கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை மாற்ற விரும்புகிறார். மாற்ற போகிறார் கிடையாது. மாற்ற போகிறாருன்னா இது எல்லாத்துக்கும் சொந்தமானதாயிடும். ஆஹா, இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. மாற்ற விரும்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் விருப்பப்பட்டு அவருக்கு விட்டு கொடுத்தாதான் அவருடைய விருப்பம் நிறைவேறும். இந்த வசனத்தை நான் இப்படி சொல்லலாம், கர்த்தர் உங்களை எல்லாரையும் பெரிய தண்டாயுதமாக, தண்டாயுதம்னா ஆக்ஸ், சரிங்களா, பெரிய கோடாரி, அதுதான் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. பெரிய ஒரு வெப்பன் உங்களை எல்லாரையும் மாற்ற போகிறார் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பா, செம்ம சூப்பரான ஒரு வசனம் கொடுக்குறாருப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா மாற்ற விரும்புகிறார், மாற்ற போகிறார் இல்ல, மாற்ற விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விரும்புகிறவர்கள் அதனுடைய விளைவை பார்ப்பார்கள், மற்றவங்க வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிதான். அப்போ இந்த நாட்களிலே முதலாவது நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார்? உங்களை ஒரு ஆயுதமாக அவர் கையிலே எஜமானுடைய பிரயோஜனத்திற்கு நிற்க போகிற ஒரு ஆயுதமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இப்ப பொதுவா பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, நம்மை குற்றப்படுத்துவது. இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அந்த பகுதியை வாசிச்சிருங்களா? எல்லாரும் திருன்னு பாக்குறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எங்க புரியுதா நான் சொல்றது? வாசிப்போமா? சகரியா எடுங்க. சகரியா 3வது அதிகாரம் 1 வாசிப்போமா? பிரதான ஆசாரியனாகிய யோசுவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். கவனிக்கணும், எங்க நிற்கிறான்? சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான். இப்போ இதுதான் பிசாசுனுடைய ஸ்டேட். he standing right beside me. என் பக்கத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். என்னத்திற்கு? எனக்கு விரோதமாக செயல்படும்படியாய். நம்ம எல்லாருமே டிமானிக் பொசஷன், டிமானிக் அப்ரஷன்ல இருந்து வெளியே வந்துட்டோம். நம்ம எல்லாரும் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் வெளியே வந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தில் யார் இருந்தா? பிசாசு இருந்தான். ஆமா தானே? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? உள்ள இருந்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவன் இப்படியே ஓடிரல, நமக்கு எதிராய் திரும்பி என்னை பார்த்து இப்படி இடுப்பு மேல கையை வச்சு என்னை பார்த்து முறைத்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க, என்ன பண்றானா? என்னை பார்த்து முறைத்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து முறைங்களேன். அப்படி முறைங்க. உங்களை என்னதான் சொல்லி நான் அப்புறம் உற்சாகப்படுத்துறது? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து முறைங்க. சொல்லுங்க, பிசாசு இப்படிதான் உங்களை முறைக்கிறான். பிசாசு இப்படிதான் உங்களை முறைக்கிறான். சரி, கவனிக்கணும். பிசாசு என்ன பண்றானா, எனக்கு விரோதம் செய்ய என்னுடைய வலது பக்கத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். So Satan's work is to accuse you day and night. பிசாசுனுடைய வேலை என்னன்னா, உங்க பக்கத்துல நின்று, உங்க எதிரில் நின்று, உங்க பின்னாடி நின்று, ஆக மொத்தம் உங்களுடைய விசினிட்டியில தான் இருப்பான், உங்க பார்வைக்குள்ளதான் இருப்பான். நின்று என்ன பண்றானா, உங்களை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறான், உங்களை அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. குற்றம் சாட்டுறது மாத்திரம் இல்லை, குற்றம் சாட்டுறது தேவன் கிட்ட. ஆனா நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா சொல்லுவான்? நம்ம கிட்ட பொய்யை அவன் ஊதுவான். அவனுக்கு பேரு, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். சி,
ஆண்டவர்கிட்ட போய் பொய் பேச முடியாது, ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அதனால ஆண்டவர்கிட்ட போய் என்னதான் சொல்ல முடியும்? குற்றம் தான் சாட்ட முடியும், ஆண்டவர்கிட்ட பொய் பேச முடியாது. ஆனா அவன் என்கிட்ட வரும்போது, என் காதல வந்து பேசும்போது என்கிட்ட அவன் குற்றம் சாட்ட மாட்டான். குற்றம் சாட்டுறது ஓகே, ஆனா பிரதானமானது என்ன தெரியுங்களா பண்ணுவான்? he will try to deceive me, என்னை ஏமாற்றும்படியாக பொய்களை என்னுடைய காதுகளிலே அவன் ஊதுவான். ஸோ என் பக்கத்தில் இருக்கிற அவன் சொல்ற பொய்யவே தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய நேரங்கள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் நிறைய பேரால தேவ பிள்ளைகளா பரிசுத்தமா வாழ முடியாததற்கு காரணம் என்ன? ஒன்னு அவன் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான், இன்னொன்னு அவன் நம்மிடத்துல பேசுகிறதான வார்த்தைகள் உன்னால முடியாது. நீ என்ன பாவம் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற, பெரிய யோகியமானாட்டம் இங்க ஆலயத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க, நீ போய் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போறியா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாவற்றையும் பிசாசு என்ன பண்றான் தெரியுங்களா? பக்கத்துல இருந்து கொண்டு என் காது கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். போன வாரத்தில் கூட அப்பா, நான், தம்பி பிரவீன் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு காரியத்தை சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேரு இந்த சத்தத்தை நம்மளால பகுத்தறிய முடியல. பிசாசு பேசுகிற சத்தத்தை நம்மளால என்ன பண்ண முடியலங்க? பகுத்தறிய முடியல. நிறைய நேரம் ஒரு விஷயம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் செய்யும் போது திடீர்னு மனசுல வந்து ஒரு எண்ணம் தோணுது நமக்கு, இந்த விஷயத்த செய்யாம இருந்தா நல்லா இருக்குமே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது என் மனசுல தோணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு அறியாத ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? பிசாசு தான் அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்லி என்ன பண்ண வைக்கிறான்? உங்களுடைய வாழ்க்கையில தடை செய்ய வைக்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து ஊழியத்திற்கு நான் வரும்பொழுது எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஊழியத்துக்கு வரணும்னு இருந்தப்போ என் காதுகளிலே லிட்டரலாவே என் காதுகளிலும் என்னுடைய சிந்தையிலும் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தது. என்ன எண்ணங்கள் தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய அயோக்கியன்றது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் பாஸ்டர் பையன், பிசாசுக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருந்தேன்னு. இப்போ இந்த சத்தம் லிட்டரலாவே நான் ஊழியத்திற்கு வருகிற நாட்களிலே எனக்கு தடையாக இருந்தது. என்னுடைய சிந்தையிலே நான் ஜெபிக்கிற நேரங்களிலே இந்த எண்ணங்கள் வந்து அப்படியே அலைமோதிக்கிட்டே இருக்கும். அப்படியே என்னால ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு கை கொள்ளணும்னு நினைச்சா இந்த பக்கம் இருந்து ஒரு எண்ணம் வரும், நோ யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட், நீ அதற்கு தகுதியானவன் அல்ல. இந்த சத்தம் நித்தமும் என்னுடைய செவிகளிலும் எண்ணங்களிலும் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா என்னுடைய சத்தத்தை ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய, வசனத்தோடு ஒத்து போகிற காரியங்களோடு கீழ்ப்படிய என்னை நானே பயிற்றுவித்துக் கொண்டேன். இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் கிடையாதுங்க. ஒரே நாள்ல திடுதுப்புன்னு இன்னைக்கு வந்து ஆண்டவர் ஒரு டெலிவரன்ஸை கொடுத்து இனிமேட்டு உங்க மனசுல எதுவுமே தோணாது, எல்லாமே தேவன் தோன்றதுதான் வரும்னு அப்படியே ஒரு மேஜிக் மாதிரிலாம் நடக்காது. உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். பயிற்சி அவசியம். ட்ரைனிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ரொம்ப ரொம்ப அவசியமானது. பயிற்சி இல்லைன்னு சொல்லி சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? கேட்க முடியாது, கை கொள்ளவும் முடியாது. ஒரு நாள் இரவுல சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓவர் நைட்ல ஒபாமா ஆகணும்னு ஆசைப்படாதரா. அதேதான், ஓவர் நைட்ல எல்லாமே போய் வெறும் தேவ சத்தம் மட்டும்தான் கேட்கணும்னா அது நடக்காத காரியம். நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கும்படியாக பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டியது, பயிற்சிக்கு நம்மளை உட்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் டிசிப்ளினிங், ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்துல ரொம்ப முக்கியமானதான். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே நம்ம வசனத்தை படின்னு சொல்றது என்னத்துக்காக? கட்டாயத்தின் பேர்ல. நான் அப்படி நினைச்சிருக்கேன், கட்டாயத்தின் பேர்ல என்னத்துக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? அந்த பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டா படிக்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஆசை வராது. எப்படி ஆசை வரும்? எந்த பிள்ளையாச்சும் அம்மா எனக்கு பாவக்காய் கொடுமா அப்படின்னு வாங்கி வாங்கி நல்லா அப்படியே சாப்பிடுமா? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவக்காவை என்ன பண்ணுவீங்க? ஏய் சாப்பிடு அப்படின்னு கொடுப்போம். என்னத்துக்காக? பாவக்காய் சாப்பிடலன்னா வயிற்றுல பூச்சி வரும். நமக்கு தெரியும். சின்ன பிள்ளைக்கு போய் நீங்க பூச்சி வரும்ன்ற கான்செப்ட்லாம் சொன்னா புரியுமா? அது மண்டைக்கு ஏறாது. என்ன பூச்சி வரும் அப்படின்னு கேட்கும். அப்போ இதே போலதான் டிசிப்ளினிங், ஒழுக்கம் அப்படின்ற ஒரு வரையறைக்கு நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம உட்படுத்தலன்னு சொல்லி சொன்னா
பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். பயிற்சி இல்லைன்னா நித்தமும் நம்மளுடைய காதுகளிலே நாமளா யோசிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு எந்த சத்தத்தை தரமா கேட்டுக்கிட்டு இருப்போம்? பிசாசனுடைய சத்தத்தை கேட்போம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? So people are being deceived. மக்கள் இப்படிதான் ஏமாற்றப்படுறாங்க. ஏன் தேவ பிள்ளைங்களே, ஏன் ஊழியக்காரங்களே இப்படி ஏமாற்றப்படுறாங்க? என்ன நினைக்கிறாங்க? நான் இப்படி ஒன்று யோசிச்சேங்க, ஆனா இப்படி போய் முடிஞ்சிருச்சுங்க. அது நீங்க யோசிக்கல. நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு பொய்யை கொண்டு வந்து உங்க மனசுல விதைச்சு நீங்க யோசிச்சதாக உங்களை நினைத்து கொள்ள பிசாசு விரும்புகிறான். அதுதான் பிசாசனுடைய டார்கெட். அந்த டார்கெட்ல போய் நீங்க விழுந்துட்டீங்க. காரணம் என்ன? ரெண்டு விஷயம் இல்லை. ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாததுனால பயிற்சி இல்லை. பயிற்சி இல்லாததுனால பொய்க்கு நான் விற்று போகப்பட்டேன். யூதாஸ் காரியோத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டு அவரை கொண்டு வந்து சிலுவையில் அறையும் போது அப்படியே மனசு குத்தப்பட்டவனா போய் அந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட என்ன சொல்றான்? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். ஏண்டா இந்த மரமண்டைக்கு ஏன் முதல்ல தோணல? ஏன்னா அப்போ வாழ்ந்தது பொய்யினாலே. பொய்யில் அந்த பொய் என்ன சொல்லியிருக்க அவன் மனசுல தோன்றின என்ன தெரியுமா? அந்த 30 வெள்ளிக்காசு ரொம்ப அருமையானது. அந்த வெள்ளிக்காசுக்கு நிகரா எதுவுமே இல்லை. அவன் யோசிச்சு பாருங்க, 30 வெள்ளிக்காசை வச்சு பயங்கர பிளானிங் பண்ணியிருப்பான் அவன், இல்லையா? நான் இந்த வீடு வாங்குவேன், இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குவேன், இந்த பங்களா வாங்குவேன், என் குடும்பத்திற்கு இதை நான் செய்வேன், அதை செய்வேன், அதை அச்சீவ் பண்ணுவேன். அவனுடைய அந்த காலத்து டெக்னாலஜிக்கு என்னென்னலாம் உயர்வா யோசிக்க முடியுமோ அதை எல்லாமே 30 கிளாஸுக்கு அவன் பிளான் பண்ணியிருப்பான். ஏன்னா அப்போ அவன் பொய்யில் இருந்தான். ஆனா இங்க இப்போ மனசு குத்தப்பட்டு வாதிக்குது. யாரை பார்க்கும் போது? இயேசு கிறிஸ்துவை தரன்னு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்ப அவனுடைய மனதில் தோன்றுகிறது குற்றம். அப்போ மனசுல தோன்றத அட்லீஸ்ட் அங்க ஏசப்பா காலில் நினைச்சு விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். இவன் காலில் போய் விழுந்து இவனுங்கிட்ட போய் அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி போடுறதுக்கு பதிலா அவன் ஓடி போய் ஏசப்பா காலில் விழுந்து என்ன பண்ணிருக்கலாம்? காட்டி கொடுத்துட்டு, ஏசப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. அந்த புத்தி வரல. பிசாசு அவன் அப்படியே ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாரு இல்லைங்களா, அந்த மனிதன் அவன் பெறவாது இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். உலகத்துல எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொன்னதே இல்லை, யூதாஸ் காரியத்தை தவிர. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவகுமாரனை காட்டி கொடுக்கிறதான அந்த மனுஷன் இந்த பூமியில பிறக்காமையே இருந்திருக்கலாம். அவன் ஏங்க ஏன் இப்படி மாறினா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஏசப்பா அவனை அழைச்சாரு. தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல நான் புரிந்து கொண்ட விதம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல யூதாஸ் காரியோத்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒழுக்கத்திலும் பயிற்சியிலும் தன்னை அவன் இணைத்து கொள்ளவில்லை. Judas Iscariot was not available for the disciplining of Jesus. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சில ஒழுக்க நியதிகளுக்கு அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான் கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா ஏசப்பா எங்க ஜீவ வார்த்தையே மாம்சமாகி கூட இருக்கிறார். அதை தவிர்த்து நான் நிறைய நேரம் இப்படி யோசிப்பேன், சே ஏசப்பா நீங்க இருந்த காலத்துல நான் இஸ்ரவேல்ல பிறந்திருக்க கூடாதா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய சொல்லுவாங்க இல்லைங்களா, எத்தனை பிறவி எடுத்தாலும் அடைய முடியாத ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அது யோவான் மாதிரி வாழ்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வாழ்றது. நான் யோசிப்பேன் சில நேரம், என்னுடைய கற்பனையெல்லாம் ரொம்ப வைல்டா ஓடும் போது இந்த மாதிரிலாம் யோசிப்பேன், சே ஏசப்பா நீங்க வாழ்ந்த காலத்துல நான் வாழ்ந்திருக்க கூடாதா? வார்த்தையாகி உங்களை நான் பார்த்திருப்பனே. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன யோசனைகள். சரி, ஆண்டவர் அந்தந்த காலத்துல என்னை பிறக்க வச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாரையும் அவருடைய நேரத்தின்படி கொண்டு வரார். ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த யூதாஸ் காரியோத்து தன்னை ஒழுக்கத்திற்கும் பயிற்சிக்கும் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. ஸோ இது ஒரு ரீசனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நாட்களில் இவ்விதமாய் சத்ருவானவன் தீமையான பொய்களை நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாக வைத்து அதை என்னன்னு ட்விஸ்ட் பண்றான் தெரியுங்களா? எப்படி திருப்புறான் தெரியுமா? அது உங்களுடைய சொந்த எண்ணம்னு சொல்றான். இன்ஃபேக்ட் அது உங்களுடைய சொந்த எண்ணம் இல்ல, அது யாருடைய எண்ணம்? பிசாசனுடைய எண்ணம். அது பொய்யாக உங்கள் காதுகளிலே ஊதப்பட்டு உங்கள் சொந்த எண்ணமாக மாறி உங்கள் வாயிலிருந்து அது வருகிறது, செயலாக வருகிறது. இப்ப பாருங்க பிசாசு எவ்வளவு தந்திரசாலி. அவனை பற்றி சொல்லும் பொழுது யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாக்கோபு 4:7 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எல்லாரையுமே
யாக்கோபு நமக்கு என்ன உற்சாகப்படுத்துறாருன்னா, அவனுக்கு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் ஹிம், ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் தி டெவில். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் பக்கத்துல தான் இருக்கிறான், வலது பக்கத்தில். யோசுவாக்கு எங்க இருந்தான்? யோசுவாவுக்கு வலது பக்கத்தில் இருந்து அவனுக்கு விரோதம் செய்து கொண்டிருக்கிறான். சோ என் பக்கத்தில் அவன் இருக்கிறனால அவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்டா? உங்க பக்கத்தில் இருக்கிறவன் உங்களுக்காக குழியை வெட்டுகிறதான மனிதனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது, இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்ம சுற்றி இருக்கிறதான அந்த வட்டாரத்தை குறித்து ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க இல்லைங்களா, நம்மளை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சர்க்கிள், அந்த வட்டத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத மனிதர்கள் என் அருகில் இருக்கும் பொழுது அவங்கள பிசாசு தன்னுடைய ஏஜென்ட்டா பயன்படுத்தி அவங்க வாய் வழியா என் காதுக்கு பொய்யை அவன் ஊதி கொண்டே இருப்பான். நம்ம என்ன நினைப்போம்? இத்தனை வருஷம் என்னுடைய நல்ல நண்பரா இருக்கிறாரு, இவர் கண்டிப்பா எனக்கு என்ன சொல்ல மாட்டாரு, தீமையை சொல்ல மாட்டாருன்னு சொல்லி பிசாசனுடைய திட்டத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம செய்து கொண்டிருப்போம், இல்லை அதை நிறைவேற்றி கொண்டிருப்போம். ஸோ பிரியமானவர்களே, பிசாசு நம்ம பக்கத்தில் இருந்தாலும் எதிர்த்து நின்றாலும், நமக்கு எதிராக இருந்தாலும், முதலாவது நம்ம செய்ய வேண்டியது அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா பவுல் இன்னொரு இடத்துல நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 6:12 விதமாய் சொல்லுகிறார், போராட்டத்தை நீங்க யூ ஷுட் ஸ்ட்ரகிள், யூ ஷுட் ஃபைட். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இப்போ தீமோத்தேயுக்கு சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? எதற்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are not called to be accused by the devil. பிசாசினாலே குற்றம் சாட்டப்படுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்னொன்னு, பிசாசு சொல்லுகிறதான பொய்களை என்னுடைய எண்ணமாக பாவித்து நிறைவேற்றுவதற்காகவும் நான் அழைக்கப்பட்டவன் அல்ல. 2 வசனம் வாசிச்சோம், யாக்கோபு 4:7 வாசிச்சோம். முதலாவது நம்ம அவனை எதிர்த்து நிற்கணுமா? 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை நம்ம போராட வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த நாட்களிலே இவ்விதமாய் நாம் செய்யும் பொழுது நம்மை சரியான நிலையில் நம்மை நிலைப்படுத்தி கொண்டு, இவ்விதமான போராட்டங்கள் வழியாக நமக்கு எதிரில் நிற்கலாம், பக்கத்தில் நிற்கலாம், எங்கிருந்து வந்தாலும் அதை நாம் தாண்டி வரும்பொழுது 3 முக்கியமான காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். There are new levels of strength. கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை சொல்றேன். ஸோ 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்குள்ள ஆவிக்குரிய ஒழுக்கத்திலும் ஆவிக்குரிய பயிற்சியிலும் நாம் ஈடுபடும் பொழுது 3 காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது, நமக்கு புதிய பலனை தருகிறார். He gives us new strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். நியூ ஸ்ட்ரென்த். இரண்டாவதா, நியூ ஃபெய்த், புதிய விசுவாசம். அது என்ன புதிய விசுவாசம்? இயேசு கிறிஸ்து இல்லாம நூதனமா வர்ற விசுவாசம், அந்த விசுவாசம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறதான விசுவாசத்துல இன்னொரு படி மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு பயமுறுத்தி விசுவாசத்தை விட்டு விலக செய்திருக்கலாம். ஆனா இனிமே அதே பயமுறுத்தல்கள் என்னுடைய விசுவாசத்தை விட்டு என்னை விலக செய்ய போவது இல்லை. காரணம், என்னை நான் தேவனுடைய ஒழுக்கத்திற்கும் ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கும் ஆவிக்குரிய பயிற்சிக்கும் என்னை நான் உட்படுத்தும் பொழுது நான் புதிய விசுவாசத்தின் அளவுகளுக்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறேன். அடுத்து 3ஆவதாக, நியூ கரேஜ், புதிய திட நம்பிக்கை நமக்கு உருவாகிறதா இருக்கிறது. 3 காரியம்: நியூ ஸ்ட்ரென்த், நியூ ஃபெய்த், நியூ கரேஜ். புதிய பலன், புதிய விசுவாசம், புதிய திட நம்பிக்கை. சரி, இப்போ ஒரு அவுட்லைன் புரிஞ்சதுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல்
உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்க பைபிள்ல. நீதிக்குரிய ஆயுதம், நீதிக்குரிய ஆயுதம். இப்போ இந்த ப்ராசஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கம், ஆவிக்குரிய பயிற்சிலாம் என்னத்துக்காக அப்படின்னா, என்ன ஆண்டவர் ஒரு ஆயுதமா மாற்ற விரும்புகிறாராம். என்னுடைய அவயவங்கள், என் கை கால் எல்லாமே ஒரு வெப்பன், ஆயுதமா மாற்றப்பட வேண்டும். பால் அதுதான் நமக்கு உற்சாகப்படுத்துறார். உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காம உங்களுடைய செயல், அதாவது நீங்க கையில செய்யறது, காலில் நடந்து போறது, வாயில பேசுறது, கண்ணுல பார்க்கறது, காதால கேட்கறது, இது எல்லாமே எப்படி இருக்கணும்? நீதியானதா இருக்கும்போது இது எல்லாமே ஒரு வெப்பனா மாறிடும். ஏன் தெரியுங்களா? உங்களை ஆண்டவர் எங்க பிளேஸ் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? உங்களை இருளுக்கு மத்தியில் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். இருளுக்கு மத்தியில் நம்ம இருக்கிறோம். இருளுக்கு மத்தியில கர்த்தர் நம்மள வெளிச்சமா மாத்துறது மாத்திரம் இல்ல, இந்த இருளுக்கு நடுவில் இருக்கிற அநேக அநீதியான காரியங்களை வெட்டும்படி, வீழ்த்தும்படி, அழிக்கும்படி என் வாயின் வார்த்தையை, என் பார்வையை, என் சிரிப்பை, என்னுடைய காதை, என் கையை, என் விரலை, என் காலை எல்லாவற்றையும் அவர் ஆயுதமாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. மாற்ற போகிறார் இல்ல, மாற்ற விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு கொடுக்கிறவங்க மாத்திரம் தான் இதை செய்ய முடியும். நிறைய பேர், நான் நிறைய நேரம் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். நல்லா தான் இருக்குல்ல கேட்கறதுக்கு. எல்லாருக்கும் அது பொருந்தாதே, எல்லாருக்கும் அது பொருந்துவதில்லை. அப்படின்னா இன்னைக்கு ஆசீர்வாத பெருவிழாலாம் போயிட்டு உட்காந்துட்டு வந்தவங்க எல்லாரும் பெரிய ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், அப்படியா இருக்கிறோம்? இல்லை. ஏன்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒழுக்கம் இன்னும் வரல. இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள்ல நமக்கு ஒரு நம்மளுடைய சரீரத்தை அடக்கி ஒரு ஆவிக்குரிய கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வர்றதுக்கு நமக்கு மனம் இல்லாததுனாலே நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் நன்மைகளை இழந்து தவிக்கிறோம். அப்போ கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதம், வெப்பனா நம்மளை மாற்ற அவர் விரும்புகிறார். ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொதுவாக ஆயுதம் என்று சொல்லும் பொழுது, வார்ஃபேர், யுத்தத்தில் ஆயுதங்கள், பல ஆயுதங்கள் இருக்குதுங்க, பல ஆயுதங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு வார்ஃபேர்ல ரொம்ப முக்கியமான ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராதனை, வெப்பன். வர்ஷிப் இஸ் அ வெப்பன். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனை வார்ஃபேர்ல பயங்கரமான ஒரு வெப்பன். இன்ஃபேக்ட் யோசபாத் அப்படின்றதான ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்றாருங்க, யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு முன்னாடி சண்டை போடுறவங்களை அனுப்புறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ஆமா, நல்ல பாட்டு பாடி துதிக்கிற கொயர் டீமை முன்னாடி அனுப்புறாரு. அடா பாவி, அவனுங்களுக்கெல்லாம் கத்தி கூட பிடிக்க தெரியாது. கத்திய தூக்குனானுங்களாம் இவனுங்க தெரிச்சு ஓடி வந்துருவானுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட போங்கப்பா, நாங்க சண்டைக்கு போறோம், சண்டைக்கு முன்னாடி நின்னுங்க, என்ன பண்ணுங்க, கத்தியெல்லாம் இல்ல, நல்ல பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டே போங்க. அப்படிதான் அந்த இடத்துல யோசபாத் ராஜா ஒரு வெற்றியை பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. வர்ஷிப் இஸ் அ வெப்பன். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை, ஆவி என்னும் வார்த்தை, வார்த்தையின் பட்டயம், அது ஒரு வெப்பன். பிசாசனுடைய கிரியைகளை வெட்டுறதுக்கு ஆவியின் பட்டயம் இருக்கிறது. வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஓகே, இது ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்பன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சர்வாயுத வர்க்கம் இல்லைங்களா? நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இதெல்லாம் ஆயத்தம் என்னும் பாதரட்ச, இதெல்லாம் போட்டுட்டு இது ஒரு வெப்பன். இத்தனை லிஸ்ட் இருக்குது. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம மறந்து விட்ட ஒரு காரியம் என்னன்னா, உங்களை முழுசுமாவே அவர் என்னவா மாத்துறாரு? வெப்பனா மாத்துறாரு, ஆயுதமா மாத்துறாரு. நான் சொல்றது புரியுது? அதாவதுங்க, நீங்க ஒரு வெப்பனை தூக்கிட்டு போறது வேறங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு வெப்பனை தூக்கிட்டு போறது வேற, ஆனா நீங்களே ஒரு வெப்பனா மாறுறது வேற. இன்னும் சொல்ல போனோம்னா, உங்களுக்கு புரியலன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். ஒரு பெரிய மால் இருக்குன்னு வச்சுக்கோ, எல்லாரும் கவனிங்க. ஒரு பெரிய மால் இருக்கு, ஒரு கூட்டம், நிறைய பேர் ஜன கூட்டம் இருக்கிறாங்க. அங்க ஒரு தீவிரவாதி பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து, ஏய் உங்களையெல்லாம் நான் வெட்ட போறேன் அப்படின்னா யாரும் பயப்பட மாட்டாங்க. அவன் பக்கத்தில் இருக்கிற 4 பேர் பயப்படுவாங்க.
ஆமா தானே? கன்னு வச்சிருந்தா ஒரு 40 பேர் பயப்படலாம். ஆனா அதே தீவிரவாதி வயிற்றுல குண்டுலாம் கட்டிட்டு வந்து நின்னாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஊரே நடுங்குங்க. ஆமா தானே? ஏன்னா இப்ப அவர் தன்னையே என்னவா மாத்திக்கிட்டாரு? ஆயுதம். ஏன்னா சொல்றது புரியுதா? ஆயுதத்தை கொண்டு வந்து ஒருத்தங்களை வெட்டுறது வீழ்த்துறது வேறங்க. ஆனா உங்களை நீங்களே ஆயுதமா மாத்தி கொள்றது வேற. இப்ப அவர் என்ன பண்றாரு? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் உங்களால என்ன பண்ண மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன், வயிற்றுல பெருசா RDX பாம்லாம் கட்டிட்டு வந்து நின்னாருன்னு எப்படி இருக்கும்? கண்டிப்பா அந்த ஊரே நடுங்கும். ஆமாவா இல்லையா? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சோ இருளுக்கு மத்தியில நீ வெப்பன்லாம் எடுத்துட்டு போன நாட்கள் இருக்குது. ஓகே, நான் வெப்பன்லாம் இல்லைன்னா சொல்ல, எல்லாரும் வெப்பனோட ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன் என்னது? நீதான் அந்த வெப்பன், நீதான் அந்த ஆயுதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு ஆயுதமாக மாற்ற விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு நம்ம செய்ய வேண்டியது 2 காரியம். 1, ஒழுக்கத்திற்கு, ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கு நம்ம உட்படுத்தணும். ஆவிக்குரிய பயிற்சிக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங், இது 2மே நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி சொன்னா மற்ற ஆயுதங்களை வச்சு சண்டை போடலாம், ஆனா நம்மள கர்த்தர் ஆயுதமாக மாற்ற முடியாது. ஸோ வார்ஃபேர் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது, யுத்தம் செய்கிற முறைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி ஆண்டவர் சித்தமான நம்ம தனியாக ஒரு டீச்சிங்காக நம்ம அதை படிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் மற்ற நாட்களில் இந்த வாரத்தில் இந்த வருடத்தில் நிறைய காரியங்கள் அந்த மாதிரி நம்ம ஒரு 10 days 15 days அந்த மாதிரி நம்ம இணைந்து நம்ம ஒரு சில காரியங்களை மாலை வேலைகளை நான் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்கான காரியங்களை பற்றி நான் உங்களோடு வருகிற வாரத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்ல வரேன்னா, நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. அதாவது நம்ம வெறுமனே தேவன் நமக்கு கொடுக்கிற அறிவுல ஒரு அப்படியே ஓரத்தை மாத்திரம் தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர் கொடுக்கிறதான அறிவு, ஞானம், அவருடைய வெளிப்பாடெல்லாம் கடல் மாதிரி இருக்கு. நம்ம போய் கரை ஓரமா நின்று கடல் அலை நம்முடைய பாதங்களிலே படுகிறத பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டோம். பா, கடலுக்கு போயிட்டோம்பா, கடல் தண்ணி என் மேல பட்டுருச்சுப்பா. இது நமக்கு பெரிய திருப்தியா இருக்குதே ஒழிய கடலின் ஆழங்களுக்குள்ளாக போகணுன்றது திருப்தி நமக்கு வரமாட்டேன், அந்த ஆசை வரமாட்டேன். ஸோ ஆகையினாலே இந்த நாட்களில் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க, அதனால தான் சொன்னேன் நான் முதல்லையே, தகவலை அறிய விரும்புகிறவர்கள் ஒரு கூட்டம், சத்தியத்தை அறிய விரும்புகிறவர்களுடைய கூட்டம் இருக்குது. நீங்க சத்தியத்தை அறிய விரும்புகிறவங்களா இருந்தாதான் கடலின் ஆழங்களுக்குள்ளாக போகணுன்ற ஆசை வரும். ஆனா தகவல் பாத்தீங்கன்னா அது எப்படின்னா காத்தடிக்கிற பலூன் மாதிரி வச்சுக்கலாமே. தகவலா வாங்கிட்டே இருந்து எதுவுமே ப்ராசஸ் பண்ணலன்னா ஒரு நாள் வெடிச்சு போயிடும், எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப தகவல்களை அறிந்து கொள்வது நல்லது. வேதத்தின் காரியங்களை, ரகசியங்களை, ஆழங்களை ஆராய்ச்சி பண்றது. இன்னைக்கு நிறைய பேர் வேத ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட். நல்ல வேத போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனா அறிவு, வேத அறிவுன்றது சத்தியமா மாறணும். There's a very thin line, ஒரு மெல்லிசான ஒரு கோடு தான். அறிவாக நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அறிவை என்னைக்கு சத்தியமா மாறப்போகுது, சத்தியம் என்னைக்கு அவங்கள விடுதலை ஆக்கும், அப்புறம் என்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கும், என்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும்? ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடு போட்டு அதுக்குள்ள, அந்த வட்டத்துக்குள்ள, இந்த பாக்ஸ்குள்ள நான் இருந்துக்கிறேங்க, இதை தாண்டி நான் போக விரும்பல, ஏன்னா ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், வெளியில போனா ரொம்ப ரிஸ்க் அதிகம், அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அப்படிப்பட்டவர்களால இந்த ஆண்டுல தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. ஆகையினாலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் கரங்களில் இருக்கிற ஆயுதங்களை அல்ல, உங்களையே ஆயுதமாக மாற்ற விரும்புகிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். தெரிஞ்ச வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. ஸோ எங்களுடைய போராயுதங்கள் நம்ம பார்த்தோம், துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, ஆராதனை, இப்படி நிறைய, ஆவி என்னும் பட்டயம், நீதி என்னும் விசுவாசம் என்னும் கேடகம், இந்த மாதிரி வரிசையா இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி, எல்லாம் நல்லதுதான், நான் இல்லைன்னா சொல்லல.
ஆனா இதை தாண்டி உங்களையே ஆயுதமாக மாற்றப்படுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆண்டவர் உங்க கையில ஆயுதம் கொடுக்கிறது உண்மை, அதுக்கு நீங்க ரெடியா? இல்ல உங்களையே ஆயுதமா மாற்றிக்கொள்வதற்கு நீங்க ரெடியா? அது ஆயுதமா மாற்றிக்கொள்வதுன்றது அது சாதாரண காரியம் இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் கான்சக்ரேஷன், பரிசுத்தமாகுதல், ஒழுக்கம், பயிற்சி. இதுதான் ஒரு மனுஷனை ஆயுதமாய் மாற்றும். இந்த ஒழுக்கத்திற்குள்ள நம்ம வராம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே கர்த்தருடைய மகிமையை நாமளும் பார்க்க முடியாது, கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாக நாமும் நிற்க முடியாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு 29வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. யோபு விவரமா சொல்றாரு. யோபு 29:14. யோபு 29:14. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. இப்ப சொல்றாரு யோபு, சொல்றார் நீதியை நான் தரித்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாயிருந்தது. சோ இந்த க்ளோக் ஆஃப் ஜீல், அதாவது கர்த்தருடைய வைராக்கியம், இதை நான் ஒரு ஆடையா போட்டுக்கிட்டேன், அது எனக்கு ட்ரெஸ் மாதிரி இருந்தது, அது எல்லாம் உண்மைதான். ஆனால் நீதியின் ஆயுதமாக உங்களுக்குள்ளே உங்க கையில் இருக்கிற ஒரு பொருளையோ உங்க கையில் இருக்கிற ஒரு காரியத்தையோ இல்லை, உங்களையவே அவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமாகுதலை நாம் விரும்பாத பட்சத்தில் கர்த்தரால இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தர முடியாது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த வசனம் நம்முடைய சபைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக கொடுத்தார், வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஏசாயா 41:15 வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இப்ப ஆண்டவர் இங்க தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நான் உன் கையில ஆயுதத்தை கொடுத்து இதை செய்ய சொல்லல, உன்னையவே நான் என்னவா மாத்துறேன்? ஆயுதமா மாத்துறேன். எப்படிப்பட்ட ஆயுதம்? புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரம். ஐ எம் டர்னிங் யூ இன்டு a war machine. ஒரு வார் மிஷின் மாதிரி நான் என்ன பண்ண போறேன்? உன்னை மாற்ற போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரிசுத்தமாகுதலுக்கு உட்படுத்தாத எந்த ஒரு மனுஷனும் கையில் ஆயுதங்களை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் தான் ஆயுதமாக மாற முடியாது. பிசாசு வெறும் ஆயுதங்களை பார்த்து பயப்படுறது இல்லை. யாரை பார்த்து தெரியுமா பயப்படுவான்? தன்னையே ஆயுதமாக்கி கொண்டவனை பார்த்து நடுங்குவான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஸோ இந்த நாட்களில் நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல நீங்க ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் கையில இந்த ஆயுதம் இருக்கு, நான் அதை வெட்டுறேன், இதை குத்துறேன், எல்லாம் ரைட்டு தான், நம்ம செய்யணும், கரெக்டாக செய்யணும். அதை தாண்டி there is more deeper thing in warfare. யுத்தத்தில் இன்னும் ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? உங்களையவே ஆயுதமாக மாற்றிக்கொள்ளுதல். அதனால தான் நம்ம முதல்ல வாசிச்சோம், எரேமியா 51வது அதிகாரம் 20வது வசனம், நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன், நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். எந்த ஜாதியை நொறுக்க போறாரு? இங்க ஜாதின்னு நம்ம ஊர் பாஷையில ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி இல்லை. தேவனுக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் அவங்க தான். உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை. என்ன ராஜ்யங்க? நம்ம என்ன இங்க இருந்து போய் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போய் நம்ம குண்டா போட போறோம்? இல்ல, பிசாசனுடைய ராஜ்யங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? அழிக்க போகிறோம். அதற்கு கர்த்தர் நம்மளை என்னவா மாற்றாருங்களா? எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த தண்டாயுதம் அப்படின்றத பார்த்துருக்கிறீங்களா? தண்டாயுதம் பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? தண்டாயுதம் பார்த்துருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏபிடி பார்சல் வண்டி பார்த்துருக்கிறீங்களா? அதில் ஒரு அனுமார் பறந்துட்டு இருப்பார். அந்த அனுமார் கையில் ஒரு பக்கம் மலை இருக்கும், இன்னொரு பக்கம் ஒன்று வச்சிருப்பார் பார்த்தீங்களா? ஞாபகம் வருதாப்போ? அது பேர் தான் என்னது? தண்டாயுதம்.
அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து அது வெளிநாட்டு ஆயுதம் கிடையாது. நம்ம இந்தியன் மக்கள் யூஸ் பண்ணதான ஒரு இந்தியன் ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணதான பயங்கரமான ஒரு வெப்பன் அது. சரிங்க. அதனால் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தண்டாயுதம்னு நம்ம லோக்கல் டிரான்ஸ்லேஷனுக்கு அதை மாற்றிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் தண்டாயுதம்ன்ற வார்த்தை அங்கே இல்லை. என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் வார் கிளப் அப்படின்னு இருக்கு. வார் கிளப் அதாவது ஆக்ஸ், ஒரு பெரிய ஒரு உருட்டு கட்டை, சண்டையில் யூஸ் பண்ணுற உருட்டு கட்டை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அஸ்திராயுதம்னா அதுதான் ஆக்ஸ். ஸோ ஒன்று 2 விதமாக மாற்ற போகிறேன். ஒன்று அடித்து நொறுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு உருட்டு கட்டை, அடுத்தது எல்லாரையும் வெட்டி போடுறதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கோடாரி. அஸ்திராயுதம்னா கோடாரி. இப்போ தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆனால் நாமோ என்ன பண்றோம், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, நான் இதை வச்சுக்கிறேன் அதை வச்சுக்கிறேன், அதை வச்சு நான் சண்டை போடுறேன், அதை வச்சு நான் வெட்டுறேன். இப்போ பாருங்களேன், இவ்வளோ நாள் 2023 வரைக்கும் வார்ஃபேர் ப்ரேயர்லாம் சூப்பராக பண்ணோம். போன வருஷம் நல்லா ஜோம் பண்ணோம், வார்ஃபேர்லாம் பண்ணோம், நிறைய ஆயுதங்களை வச்சு பிசாசை வீழ்த்தணும். ஆனால் ஆண்டவர் இப்போ இந்த வருஷத்துக்கு நமக்கு ஒரு 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 காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா, இது வரைக்கும் நீ ஆயுதங்களை பயன்படுத்தின நாட்கள் மாறி இந்த வருடத்திலே உன்னையவே நான் ஆயுதமாக மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்மள ஆயுதமா மாற்ற விரும்பணும், அவர் ஆயுதமா பயன்படுத்தணும்னா அதுக்கு இப்போ இருக்கிறதான இந்த பரிசுத்தத்தின் அளவு நமக்கு பத்தாது, இந்த கான்செக்ரேஷன் லெவல் நமக்கு பத்தாது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு பரிசுத்தமாகுதல் நம்ம ஆசைப்படணும். அதுக்கு தான் 2 காரியத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒன்று ஆவிக்குரிய ஒழுக்கங்கள், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இன்னொன்று ஆவிக்குரிய பயிற்சி முறைகள், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்ஸ். அப்போ நம்மளுடைய பாடியை, நம்மளுடைய சரீரத்தை ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, நம்முடைய சரீரத்தை நம்ம ஒடுக்க நம்ம பழக்கிக்கொள்ளணும். ஸோ இந்த வருஷத்தில் நிறைய ஜெபிக்கணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இந்த வருஷத்தில் கொஞ்சம் நிறைய ஃபிசிக்கலான டிசிப்ளினை கொஞ்சம் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை அதுதான். ஃபாஸ்டிங்க, அடிக்கடி ஃபாஸ்டிங், அதாவது சிக்காக இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, ஃபாஸ்டிங் எடுக்காதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஃபாஸ்டிங் எடுக்கலாம், இல்லை மருத்துவ ஆலோசனையின்படி நீங்கள் ஃபாஸ்டிங் எடுங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த வருஷத்தில் ஒரு நியூவர் லெவல் ஆஃப் கான்செக்ரேஷன், புதிதான அளவில் ஒரு பரிசுத்தத்துக்கு வளரணும்னா ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் மாத்திரம் இல்லாமல் ஃபிசிக்கல் டிசிப்ளின், சரீர பிரகாரமாகவும் நம்மை ஒடுக்கி நம்முடைய சரீரத்தை கையாள, நம்ம சரீரம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்குள்ள நம்ம வர இந்த ஆண்டில் பழகி கொள்ள வேண்டும். தீர்மானம் எடுங்க. நீங்கள் ஜோம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நல்லது. ஆனால் ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டிங்னா எல்லா நேரத்துலையும் ஃபாஸ்டிங்னா அப்படி சாப்பிடாம இருக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு ஆண்டவர் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். தெரியுங்க, ஃபாஸ்டிங்கில் நிறைய விதம் இருக்குது. அது பேர் டேனியல்ஸ் ஃபாஸ்டிங். தெரியுமா உங்களுக்கு? தானியேலின் உபவாசம். அவர் என்ன பண்ணுறாரு, தானியேலுக்கு ராஜாவுடைய போஜனம்லாம் வரும்போது அவர் என்ன சொல்கிறார், வேணாம்பா, எனக்கு காய்கறி பழங்கள் மாத்திரம் என்ன பண்ணுங்க, கொடுங்க, போதும். அது டேனியல்ஸ் ஃபாஸ்டிங். கம்ப்ளீட் ஃபாஸ்ட் இருக்கு. இப்போ என்னை மாதிரி ஆட்கள் நாங்கள் எந்த வேலையும் வெளியிலலாம் போய் செய்கிறதில்ல, நான் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஆனால் நீங்களாம் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸோ டேனியல்ஸ் ஃபாஸ்டிங் இருக்குது. நான் அது லிஸ்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் உங்களுக்கு நான் அடுத்த முறை இது பண்ணும்போது நான் வசனத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சரீரத்தை பக்குவப்படுத்தி சரீரத்தை ஒடுக்கி கையாளுவதற்கு நாம் பழகிக்கொள்ளணும். ஆவிக்குரிய ஒழுக்கமும் நமக்கு அவசியம், சரீர பிரகாரமான ஒழுக்கமும் நமக்கு அவசியம். ஸோ இந்த வருஷத்தில் சும்மா நல்லா இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இப்பெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றது நல்லது தாங்க, சுவையாக சாப்பிட்றது நான் வேணான்லாம் சொல்ல. ஆனால் நம்மளுடைய வாயை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம காத்துக்கொள்ளணும். லிமிட் யுவர் செல்ஃப். இப்போ வீடுகளுக்கெல்லாம் ஜெபம் வரோம் இல்லைங்களா, சாப்பாடெலாம் போட்டுறக்கூடாது. நான் சொல்லணும்னு நினச்சேன் அனௌன்ஸ்மெண்ட்டில், சாப்பாடெலாம் கிடையாது. ஏன்னா சாப்பாடு நீங்கள் செய்யும் போது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்றது தான் கவனத்தில் இருக்குமே ஒழிய வசனத்தை கவனிக்க மாட்டீங்க. அதனால் வர்ற ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தா போதும், தண்ணி கொடுத்தா போதும். தண்ணியோ இல்லை அவங்க டீ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா டீ கொடுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஈவன் பிஸ்கெட்டு கூட வேணாம், சரிங்களா? ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி காரியங்கள். ஸோ நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அன்பில் ஒருத்தங்களுக்கு நம்ம உபசரிக்கிறது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய சரீர பிரகாரமாக அவங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை மீறி நம்ம உபசரிக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்னு சொல்கிறீங்க, என் நான்வெஜ் ஃபாஸ்டிங் இல்லைங்க, சுதா இவ்வளோ நாள் நான்வெஜ் செஞ்சா, இன்னைக்கு நான் நான்வெஜ் செஞ்சுருக்கேன், தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னு நான் சாப்பிட வச்சேன்னா அந்த பாவம் என்னையே தான் வந்து சேரும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உபசரிங்க, நல்லது தான்.
ஆனால் அவங்க ஃபிசிக்கல் டிசிப்ளினை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ உபசரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பங்கு. ஆனால் அவங்கள வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு சில வீட்டெலாம் சாப்பிட்டு அப்படியே பேண்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டால் தான் எந்திரிக்க முடியும். அந்த அளவுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அம்மா சாமி மூச்சே விட முடியலப்பா அப்படின்ற அளவுக்கு. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பல விதங்கள் இருக்குது. வெறுமனே சாப்பாடு மாத்திரமே மொத்தம், நிறைய பேர் சாப்பாட்டுலேயே மொத்த அன்பையும் கொட்டிடுவாங்க. அவ்வளோதான், மொத்தம் அவங்க போடுற சாப்பாட்லேயே டே அப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வியப்பாகி போயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் மாத்திரம் இல்லாமல் ஃபிசிக்கல் டிசிப்ளின், நம்ம உணவு முறைகளில் முதற்கொண்டு நம்முடைய ஏன் டெய்லிக்கும் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, சரீரத்தை நம்முடைய இந்த சரீரம் யார் நமக்கு கொடுத்தது? தேவன் கொடுத்தது. இதில் யார் வாசம் பண்ணுறா இந்த சரீரத்தில்? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றார். அப்போ நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏன் இந்த பாடியை நான் எப்படி வேணா நான் வச்சுக்குவேன். நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாவேன், இல்லை நல்லா இனிப்பா சாப்பிட்டு சுகர் டயபெட்டிஸ் ஏற்றிக்குவேன், கொலஸ்ட்ரால் ஏற்றிக்குவேன் அப்படின்னா அது பாவம் தான். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், செல்வ செழிப்பா நான் சாப்பிட்டு வாழுவேன்றது கிடையாது. அது பாவம். அது பெருந்தீனி. அது பேர் பெருந்தீனின்னு ஆவி. அது பேர் ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி. அது ஒரு அஸ்தாவி. இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு ஆவி தான் அது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோட சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில பிசிக்கல் டிசிப்ளின்றது ஆவிக்குரிய ஒழுக்கத்தோடு சேர்த்து சரீர ஒழுக்கமும் எப்படி இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ எதுக்காக நம்ம இதை செய்யறோங்க? இவ்வளவு நாட்கள் ஆயுதங்களை ஏந்தி நாம் யுத்தம் செய்தோம். ஆனால் இன்னி வருகிற நாட்களிலே நம்மையவே கர்த்தர் என்னவா மாத்துகிறாருங்க, ஆயுதமாக மாற்றி நம்ம கையில் ஆயுதங்களை கொடுத்து யுத்தம் செய்ய வைக்கிறார். So the efficiency of your warfare strategy is increasing this year. போன வருஷத்துல நீங்க செய்த யுத்த முறைகளை விட இந்த வருஷத்துல உங்களுடைய யுத்த முறைகள் பயங்கர எஃபிஷியண்டா இருக்கும். போன வருஷத்துல என்னை பார்த்து 10 பிசாசு தெரிச்சு ஓடுனுச்சுன்னா இந்த வருஷத்துல அட்லீஸ்ட் 20 பிசாசுனாச்சும் என்னை பார்த்து ஓடணும். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுக்கத்தையும் பயிற்சியையும் நான் உட்படுத்தும் பொழுது என்னை கர்த்தர் அவருக்கு பிரயோஜனமான ஒரு ஆயுதமாக, இருளை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக கர்த்தர் என்னை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் இதை நம்ம இடத்துல பேசுகிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்ககிட்ட பேசி இருக்கிறார். இன்னைக்கு பில்லி பேசல, பில்லியினுடைய மைண்ட்ல இருந்து இது வரல. இது பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசி இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், விழிப்புள்ளவர்கள் கவனிக்க கடவர்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ற ஒரு காரியம், நீ ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திட்டு இருந்த, ஆனா இனி வருகிற நாட்களிலே உன்னையவே ஆயுதமாய் மாற்ற நான் ஆசைப்படுகிறேன். அதை நான் விரும்புகிறேன். அதற்கு இப்போ இருக்கிற இந்த பரிசுத்தத்தின் அளவு போதாது, இன்னும் நீ பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி ஏசப்பா சொன்னாரு. அதே போல இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு, அப்பா இன்னும் நான் நேற்று இருந்ததை விட, போன வாரத்தில் இருந்ததை விட, 2023 நான் இருந்ததை விட இன்னும் ஒரு படி பரிசுத்தத்தில் நான் வளரணும். ஏனென்று சொன்னால் நான் ஆயுதங்களை பயன்படுத்துகிறவன் அல்ல, என்னையவே நீர் ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறீர் என்பதை அறிந்து கொண்டேன். அதனால இந்த விசுவாசம் வார்த்தை என்கிற பட்டயத்தில் நம்ம தூக்கி போட போறது இல்லை, அதை நம்ம பயன்படுத்த போறோம். ஆனால் நம்மையவே ஒரு ஆயுதமாக மாற்ற விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருடையும் பேசியிருக்கிறார். ஆகினால இந்த நாளில் விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாட்களாய் எனக்குன்னு ஒரு பரிசுத்த அளவை வைத்துக்கொண்டு அதை நான் அடைந்தால் போதும் என்று சொல்லி நான் ஓடின நாட்கள் மாறி இனி வருகிற நாட்களிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தின் அளவை நான் எட்ட வேண்டும் என்கிறதான ஒரு மனநிலையை நீர் எனக்கு ஏற்படுத்தும். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்களேன். கர்த்தாவே, நான் இனிமேலும் ஆண்டவரே இப்போ இருக்கிறதான இந்த பரிசுத்தத்தின் நிலையில நான் திருப்தி அடைஞ்சிடக்கூடாதப்பா, எனக்கு இன்னும் பரிசுத்தமாகணுன்ற ஒரு ஆசையை தாங்க. அப்பா, அந்த யோசுவனுடைய வாழ்க்கையில பார்த்தோம், அப்பா விரோதம் செய்யும்படியாக சத்துருவானவன் வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி, ஆகையினால எங்களுக்கு எதிராக இருந்தாலோ, எங்கள் வலது பக்கத்தில் இருந்தால்
கொண்டிருந்தாலோ, எங்களுக்கு எதிராக பொய்களை அவன் ஊதி கொண்டிருந்தாலோ, நாங்கள் பொய்களை நம்ப போவது இல்லை. சத்ருவினுடைய சத்தங்கள் எங்களுடைய எண்ணங்களாக மாற்றப்பட போவது இல்லை. காரணம், தேவன் விரும்புகிறதான பரிசுத்த காரியங்கள், தேவன் விரும்புகிறதான பரிசுத்த எண்ணங்கள் எங்களுடைய சிந்தையிலே நிரப்பப்பட்டிருக்கிறதுனாலோ, கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் இருப்பதினாலோ, தாவீதை போல நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைக்கிறதினாலோ, எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவினுடைய எந்த பொய்யும் வாய்ப்பது இல்லை. சத்ருவானவன் கொண்டு வருகிற எந்த மாய வலைகளுக்குள்ளாகவும் நாங்கள் சிக்கிக்கொள்ள போவது இல்லை. காரணம், அதெல்லாம் இருந்த நாட்கள் மாறி இப்பொழுது எங்களை முழுவதுமாகவே நீர் ஒரு ஆயுதமாக மாற்ற விரும்புகிறீரே. எங்களை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்ற விரும்புகிறீரே. எங்களை ஒரு தண்டாயுதமும் ஆண்டவரே ஒரு கோடாரியுமாய் மாற்ற விரும்புகிறீரே. எங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் உம்முடைய அப்போஸ்தலன் மூலமாய் எங்களோடு கூட பேசினீரே. இப்பொழுது அப்பா, இந்த நாளிலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ தங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை, தங்களுடைய மூளை பகுதியை, தங்களுடைய வாயை, தங்களுடைய இருதயத்தை ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய பார்வையிலே அப்பா பரிசுத்தமாக்கப்பட்டதோ பிரயோஜனமானதோ எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றப்பட்டு இருளுக்கு மத்தியிலே வெளிச்சத்தின் சுடர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அப்பா பரிசுத்தத்தில் நான் இன்னும் ஒரு படி நான் வளருவேன் என்று சொல்லி ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையோ கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க. இந்த ஆண்டுல நீர் அவர்களை ஆயுதமாய் பயன்படுத்துவதை கூட இருந்தவங்க, ஏளனம் பேசினவங்க, நகைத்தவங்க, கிண்டல் அடிச்சவங்க ஒவ்வொருவருக்கு முன்பதாகவும் அவர்களை கொண்டு இருளின் வல்லமையை நீர் அப்புறப்படுத்துகிறதை பிரத்யட்சமாய் காணும்படி இந்த ஆண்டிலே கர்த்தாவே உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தையும் வல்லமையோ நீர் உம்முடைய பிள்ளைகளின் மேல் ஊற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளில் ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஆயுதமாக மாற்றப்படுகிற ஒரு அபிஷேகம், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவயவங்கள், இரத்த நாளங்கள், திசுக்கள், எலும்புகள், மஜ்ஜைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அக்கினி பாய்ந்து செல்லத்தக்கதாக முழுவதும் தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, ஆயுதமாக பயன்படுத்தப்படும்படியாக இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையோ கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தோ, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தோ. உமக்கு பிரியமானவர்களாய் நீர் எங்களை மாற்றும், உமக்கு பிரியமானவர்களாய் நீர் எங்களை மாற்றும். நம்ம எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துவோமா? நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உமக்கு பிரியமான பிரயோஜனமான கருவியாய் என்னை நீர் மாற்றும். உம்மாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதமாய் என்னை மாற்றும். நான் உம்முடைய கையிலே இருக்கிற ஒரு ஆயுதமாக மாற வேண்டும். என் கையிலே இருக்கிறதான ஆயுதங்கள் எல்லாம் அப்பா நீங்க எனக்கு கொடுத்ததுதான். ஆனால் இந்த நாட்களிலே ஒரு விசேஷமான ஒரு பரிசுத்தத்திற்கு எங்களை அழைக்கிறீரே, விசேஷமான அழைப்பை தருகிறீரே, விசேஷமான ஒரு ஆவிக்குரிய பரிமாணத்திற்குள்ள எங்களை அழைத்து செல்லுகிறீரே. அதற்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே தங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னை அப்பா உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றோ, என்னை ஆயுதமாய் மாற்றும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த ஆண்டு முடிவடைவதற்குள்ளாக அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்கிற அற்புதத்திற்கு சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்ப போகிறோம் ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இது ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். நீங்க இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து நாங்கள் எங்களை இன்னும் பரிசுத்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord.